ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம கண்ணுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பட்ட ஒரு விஷயத்தை தான் எப்பவுமே வீடியோ எடுத்து போடுவோம். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது புதுசாக இன்றைக்கி ஒரு வீடியோ சிக்கியிருந்துச்சு. இதுதான் இந்த கிரவுண்ட் நட் த்ரஸ்டர், வேர்க்கடலை அடிக்கும் இயந்திரம்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு இதோட வேலையை க்ளீனாக நீட்டாக செய்துன்றதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ நான் மற்றவங்க மாதிரி ரொம்ப பெருசாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், ரொம்ப ஷார்ட்டாகவே சீக்கிரமாக பார்த்துடலாம் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செடியில் ஓட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணெல்லாம் இங்கே தான் கொட்டும். மண்ணு மட்டும் இல்லைங்க, வேர்க்கடலையோட இலை, வேர்க்கடலை மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொட்டுது. இங்கேருந்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொடிங்க, இலைங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டு வேர்க்கடலை மட்டும் தனியாக இந்த இடத்துக்கு பிரிஞ்சு வருது. நான் கூட முதல்ல ரொம்ப டஸ்ட்டாக தான் வரும், இந்த இலையெல்லாம் இதில் சேர்ந்து வரும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வருதுங்க. ஒரே ஒரு இலை கூட இதில் வரல. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வெறும் வேர்க்கடலை மட்டும் தான் இதில் கொட்டுது. இந்த வேர்க்கடலை ரொம்பவே சுத்தமாக தண்ணியில் போட்டு அழைச்சா மாதிரி மண்ணே இல்லாமல் சுத்தமாக வருது. ஆனால் இந்த இலைங்களை தான் ஆட்டு தீவனமாக யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. வெறும் இலை தனியாக பிரிஞ்சு வருது, அதில் இருக்கிற கொடி தனியாக பிரிஞ்சு வருது. இலையை ஆட்டு தீவனமாகவும் கொடியை மாட்டு தீவனமாகவும் தனித்தனியாக பயன்படுத்திக்கலாம் போல், அந்த அளவுக்கு வேறு மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் கிட்ட வாங்க, கிட்ட பாருங்களேன். இந்த செடியில் ஒரே ஒரு பிஞ்சு கூட வரலைங்க, ஒரே ஒரு பிஞ்சு. அந்த வேர் கூட இதில் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளீனாக ஒரே வேர்க்கடலை மிஸ் பண்ண அடிச்சு பின்னி எடுக்குது. அதனால் இதில் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தூசு, தும்பு, அப்புறம் உடஞ்ச வேர்க்கடலை இதெல்லாம் இந்த இடத்துல கொட்டுது. இதையும் வேணும்னா நீங்கள் எடுத்து இதில் இருக்கிற வேர்க்கடலை மட்டும் தனியாக பிரிச்சுக்கலாம். பையன் ரொம்பவே வேகமாக செயல்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே காலி பண்ணிடுறாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஃபீடாக அடிக்குதுன்னு. இதை புதுசாக பயன்படுத்த நினைக்கிறவங்க வேர்க்கடலை மிஸ் ஆகுன்ற பயமே வேணாம். ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும், வெறும் தூசு மட்டும் தான் வெளியே பறக்கும். நீங்கள் அப்படியே வேர்க்கடலையை பிடிச்சி எடுத்துன்னு போய் எங்கே ஓட்டி காய வைக்கணுமோ எடுத்துன்னு போய் கொட்ட வேண்டியது தான் வேலை. இவங்க 1 ஹவருக்கு வெறும் 2000 ரூபாய் தான் வாங்குறாங்க. அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க போல், அந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்கிறாங்க. மிஷினும் ரொம்பவே வேகமாக வேலை செய்யுது. இவங்க கும்மிடி பூண்டியில் இருக்காங்க. கும்மிடி பூண்டி சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் இவங்க போகலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஊர் ஆரம்பக்கம் கவரப்பேட்டை இந்த மாதிரி இதை சுற்றி இருக்கிற எல்லா ஊரும் பார்த்தீங்கன்னா வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். வேர்க்கடலை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வருதுன்னு. ரொம்ப பெருசாக இழுத்து அடிக்காமல் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவே சீக்கிரமாக எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்தால் மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதையும் கவர் பண்ணிவிடுவோம். நம்ம சேனலில் நம்ம பார்க்குற புது விஷயங்களை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக இருக்கிற எல்லா வீடியோவும் நாங்கள் எடுத்து போட்டுருவோம். யாருக்காச்சும் இந்த மிஷினோட தேவை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இவங்களோட நம்பரை கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். டாட்டா, பை பாய்.